பூம்பாறை முருகர் கோயில் போலாமாங்க? கொடைக்கானல்ல பூம்பாறைங்கிற அழகான கிராமத்தில நம்மளோட குழந்தை வேலப்பர் சன்னதி இருக்கு. கோயிலுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, கடையெல்லாம் பெரிய அளவுக்கு இல்ல. ஒரு 2, 3 கடை இருந்துச்சு. சரி பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ள போலான்ட்டு உள்ள போயிட்டு, இது வந்து மூலவர் சந்நிதி. விசேஷ டைம்ல கோயில்ல கூட்டம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்க ஒரு சாதாரண நாள்ல தான் போனோம். அதனால பெரிய அளவுக்கு கூட்டம் இல்ல. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். நம்ம இது வழியா உள்ள போய்க்கலாம். உள்ள போனா நேரா விநாயகர் கோயில் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். விநாயகர கும்பிட்டு அதுக்கு பின்னாடி அரச மரத்தடியில விநாயகர் இருக்காரு. அவரையும் கும்பிட்டு கோயில சுத்தி சிவபெருமான், துர்க்கை அம்மன், அருணகிரிநாதர், மல்லர் சன்னதி இந்த மாரி நெறையா குட்டி குட்டி சன்னதி இருக்கு. எல்லாத்தையும் கும்பிட்டு நம்ம கடைசியா முருகர் பெருமான கும்பிட உள்ள போய்க்கலாம். நாங்க காலையில நேரமே போனோம். அதனால 6 மணிக்கு அபிஷேகம் டெய்லி ஆகும்னாங்க. அபிஷேகம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முருகர் சிலையே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை முகமா தான் இருக்குது. அபிஷேகம் ஆகும்போது அந்த குழந்தை சிரிச்சுட்டு அந்த அபிஷேகத்த ஏத்துக்கிற மாரி தான் அந்த சிலை இருக்குது. அதனாலேயே இந்த கோயிலுக்கு குழந்தை வேலப்பர் சன்னதின்னு பேரு. பிளஸ் நம்ம நாட்டிலேயே 2 இடத்துல மட்டும் தான் நவபாஷணத்தால் ஆன சிலை இருக்கு. ஒண்ணு பழனிமலை முருகர், இன்னொன்னு பூம்பாறை முருகர். அதனால இங்க வந்து முருகர் மேல படுற அந்த தண்ணீர வந்து தீர்த்தமா குடுக்குறாங்க. நம்ம வேணா வாங்கிட்டு வந்துக்கலாம்.